இன்று சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் நடிகர்களின் அடுத்த இலக்காக இருப்பது அரசியல்தான். எம்ஜிஆர் முதல் இன்றைய தலைமுறை நடிகர்கள் வரை அனைவரும் அரசியலை நோக்கி பயணம் செய்கின்றனர். இதில் எம்ஜிஆரின் ஆஸ்தான சாதனை இதுவரை எந்த நடிகரும் அடைந்தது இல்லை. இவர்களின் வரிசையில் நடிகர் விஜய் அடுத்த கட்ட இலக்கினை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றார். விஜயை அரசியலில் ஒரு பெரும் ஆதிக்கம் செலுத்தும் அரசியல்வாதியாக எதிர்பார்க்கலாம் என்றே பல தரப்பினர் கூறி வருகின்றார்கள். விஜய் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருப்பதாக அறிவித்தார். தேர்தல் ஆணையத்திலும் தனது கட்சியை பதிவு செய்து உள்ள நடிகர் விஜய் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு என அறிவித்தார். உறுப்பினர் சேர்க்கை செயலியை நடிகர் விஜய் சமீபத்தில் அறிமுகம் செய்து வைத்ததுடன் முதல் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார். உறுப்பினர் சேர்க்கை செயலி தொடங்கப்பட்ட 24 மணி நேரத்தில் 30 லட்சம் பேர் அக்கட்சியில் இணைந்துள்ளனர். குறிப்பாக 10 மணி நேரத்தில் 30 லட்சம் பேர் அக்கட்சியில் இணைந்துள்ளனர். குறிப்பாக 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உறுப்பினர் சேர்க்கை செயலி மூலமாக QR குறியீடு இணைப்புகளை பயன்படுத்தி உறுப்பினர் அடையாள அட்டையையும் டவுன்லோட் செய்து கொண்டனர். அதனை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகவும் வைத்து மகிழ்ந்துள்ளனர். இதுவரையில் சுமார் 50 லட்சம் பேர் உறுப்பினராக இணைந்துள்ளார்கள் என கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை மதுரையில் நடத்த விஜய் திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. கட்சியை பலப்படுத்த சுமார் 100 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க விஜய் முடிவு செய்து உள்ள நிலையில் உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பிறகு ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரத்தில் மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடத்தப்படும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. இந்த மாநாட்டில் கட்சியின் சின்னம் மற்றும் நிறத்தை அதிகாரப்பூர்வமாக விஜய் அறிவிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த மாநாட்டில் விஜய் மட்டுமல்லாமல் குடும்பத்துடன் கலந்து கொள்ள இருக்கின்றாராம். விஜயின் மனைவி சங்கீதாவும் வர அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது.